ஹாய் காய்ஸ், எப்போ பார்த்தாலும் சிக்கன் 65 தானம்மா, ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை செஞ்சு கொடுத்ததுக்கு தான் இப்படி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாராஸ் வேர்ல்ட். சிக்கன் பிரீஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம், போன்லெஸ்ஸு. நம்ம முழுசாகவே கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் கடைக்காரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கலாம். கொஞ்சம் சன்னமாக லேஸாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. சண்டேனாவே அதை செய்யுங்க இதை செய்யுங்க நம்ம அந்த பசங்க பாடாப்படுத்தி எடுத்துடுறாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை மேரினேட் பண்ண போகிறோம். இதில் சோயா சாஸ் கொஞ்சமாக, முட்டை பார்த்திங்கன்னா பீட் பண்ணி தான் போடணும். கொஞ்சம் ஒரு முட்டையை பீட் பண்ணி நான் அதுலேயே ஹாஃப் தான் ஊற்றுனேன். 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடணும். ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இந்த மேரினேட் பண்ணி வச்சா 1/2 hour ஆகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நமக்கு உடனே செஞ்சு தர முடியாது. ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே தான் பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா உடனே ப்ரௌன் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நம்ம 65 அந்த மாதிரி போடுற மாதிரி தான். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம். எதையாவது செஞ்சு கொடுன்னு நம்ம உயிரை வாங்கிடுறானுங்க. செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா அதுக்கு ஒன்று சொல்லுவானுங்க பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2, அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அரைச்ச மிளகாய் தான் சேர்த்துக்கணும். அப்படி அரைச்ச மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளே சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோயா சாஸு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கோட்டை வர மாதிரி அந்த மசாலாவை பிரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் தூவணும். கொஞ்சம் எள்ளு, ஆனியன் ரோலு, முந்திரி பருப்புலாம் போட்டால் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற ட்ராகன் சிக்கன் மாதிரி வந்துடும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சனால நான் அந்தளவுக்குலாம் ட்ரை பண்ணல. சிக்கன் 65 மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண சொன்னனால ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை சர்வ் பண்ணுறதுக்குமே அவ்வளோ ஆசையாக இருந்தது. நம்ம சேனல்லே சிக்கன் 65 ஒரு 2-3 வெரைட்டிஸ் செஞ்சுருக்கோம். ஆனால் எல்லாத்தோட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை சாப்பிட்டா இதே செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நானே இன்னொரு டைம் இதை செய்யணுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ கொண்டு போய் கொடுப்போம், சார் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. சண்டே வந்துச்சுன்னா இந்த டிவியும் இந்த ஹாலையும் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்குவான். படுத்து கிடக்கிறத பாருங்கள். ஆஹா, ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேஸ்லேயே டோன் தெரியுது. நான் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு போய் கொடுத்து இவங்க ரியாக்ஷனை பார்க்கங்காட்டி அப்பா முடியலடா. இல்லை ஒருத்தவங்க குறை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இவனும் மெயினாக ஒரு ஆள் தான்.